போறேன்னு சொன்னா நான் கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். இன்னொருத்தருக்காகவும் தான் நான் ஊரை விட்டு போறேன்னு சொல்றா. நான் என்ன பண்ண முடியும்? அது யாருன்னு கேட்கறானோ சொல்லு சிவா. அது வேற யாரும் இல்லை சீனியர், உங்க அப்பா தான். சிவா, நீ என்ன சொல்ற? என் ஸ்ரீ ஊரை விட்டு போறதுக்கு காரணம் என்னோட அப்பா அம்மா? டேய், என்னடா சொல்ற நீ? சிவா, நீ என்ன சொல்ற? எங்க பெரியப்பாவா ஸ்ரீ ஊரை விட்டு போறதுக்கு காரணம்? சிவா, நீ ஏதோ தெரியாம சொல்றேன்னு நினைக்கிறேன். என்ன சுபி பேசுற? தெரியாம பேசுனா எனக்கு குழந்தையா? ஸ்ரீ இந்த ஊரை விட்டு போறதுக்கு முக்கிய காரணமே உங்க பெரியப்பா தான். சிவா, சிவா, என்ன சீனியர், நீங்களே என்ன நம்பலையா? நீங்க எதை வச்சு ஸ்ரீ ஊரை விட்டு போறதுக்கு எங்க அப்பா தான் முக்கிய காரணம்னு சொல்றேன். சிவா, நீ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சீனியர், நீங்களும் சுபி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரி விடுங்க சீனியர், நான் சொல்றது பொய்யாவே இருக்கட்டும். எங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு ஸ்ரீயை பிடிக்குமா? என்ன சீனியர், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு ஸ்ரீயை பிடிக்குமா? அப்பாவுக்கு ஸ்ரீயை பிடிக்காது. அப்புறம் என்ன சீனியர், உங்க அப்பாவுக்கு ஸ்ரீயை பிடிக்கல. ஸ்ரீயை பிடிக்கல மட்டும் இல்லை, நீங்க டூருக்கு போயிட்டு வந்தபோது ஸ்ரீ கிட்ட நீங்க என்ன பண்ணீங்க? அதை உங்க அப்பா பார்த்துட்டு ஸ்ரீ கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா, இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல காலேஜுக்கு கிளம்பிடுவேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. மறுபடியும் என்னை கூட்டிட்டு போய் காலேஜில் விட்டுறணும். அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது நீங்க தான் என்னை கூட்டிட்டு வரணும். வந்துருங்கண்ணா. சரி ஸ்ரீ பாப்பா, நீ ரெடியா இரு, நான் வந்துடுறேன். நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரிண்ணா. டாட்டா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் கிளம்பி வரேன். சரி பாப்பா, நான் கிளம்புறேன். பாய்ண்ணா. அடி, என் கூட வண்டியில் ஓடினா எவ்வளவு உஷாரா ஆட்டோல வந்திருக்க நீனு. காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஆட்டோக்காரன் எப்படி வராருன்னு நான் பார்த்துடுறேன். ஓட்டி மூஞ்சி பேர் டாட்டாவும் டாட்டா நான் சொல்றேன் இருடி. சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போய் கிளம்பணும், இல்லைன்னா டைம் ஆயிடும். காலேஜுக்கு சீக்கிரம் கிளம்பணும்ல. மேம் வேற நான் தான் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால சீக்கிரம் கிளம்பணும். ஹாய் பேபி. என்ன பேபி, என்ன பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டியா என்ன? ஓய், பின்னாடி வண்டியில் தாண்டி வந்தேன், ஷாக் ஆகலாம் ஒன்றும் இல்லை. இங்க வா, பக்கத்தில் வாடி. மாட்டியா? ஓய், நீயா வந்துட்டா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நானா வந்தா என்ன வேணாலும் பண்ணுவேன். ரோட்ல இருக்கலாம் பார்க்க மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணிடுவேன். என்ன நான் வரட்டுமா? பத்தாதே, இன்னும் பக்கத்துல வரணும். அப்படியே சொல்லு சக்தி, எனக்கு கேட்கும். பக்கத்துல வான்னு சொன்னேன், நீ வரலன்னா நான் வருவேன். வரட்டா? இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகுன்னு அர்த்தம். அடி, ஆட்டோலயா வரும்? சக்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கையாடு சக்தி. ஓய், என்னன்னா என் ஸ்ட்ரீம் மேல நான் கை போட்டுட்டு இருக்கேன். என்னடி இப்ப எது கை எடுக்க சொல்றேன்? விளையாடாத சக்தி, நம்ம வீட்டு வாசல்ல இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து யாராவது வந்தா நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? சக்திக்கு ஸ்ரீயை பிடிச்சிருக்கேன், அதான் இவ்வளவு நெருக்கமா அணைச்சி வச்சுட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. அப்படிதானே நினைக்கணும், அதானடி உண்மை. சக்தி, விளையாடாதா. சரி கையாடு, நான் வீட்டுக்கு போறேன். காலேஜுக்கு கிளம்பணும், சீக்கிரம் கிளம்பணும், டைம் ஆகுது. என்ன விடு, நான் போறேன். அடியே, இப்ப நீ பண்ண வேலைக்கு உனக்கு நான் என்னென்னலாம் பனிஷ்மெண்ட் தரலாம் தெரியுமா? முறைக்கும் ஆட்டோலயா வரும். இனி நீ ஆட்டோலயே வரக்கூடாதுடி, இந்த சக்தி கூட மட்டும்தான் வரணும். வர வைக்க போறேன். சீக்கிரமா கிளம்பி காலேஜுக்கு வா, உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா பேசி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஸ்ரீ, சீக்கிரம் வா, என் மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கு, அவ்வளோத்தையும் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னம்மா பாக்குறேன்? ஏய், நான் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையாடி? புரியல மட்டும் போய் சொல்லிடாத, உனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறடி. எதுக்குள்ளே எனக்கு தவிக்க விடுறான்? ஸ்ரீ, சரி நீ சீக்கிரம் காலேஜ் போ, மற்றதெல்லாம் நான் காலேஜில் வச்சு சொல்கிறேன். சீக்கிரம் வந்துடுடி, உனக்காக நான் காத்துட்ருக்கேன். சீக்கிரமா. ஏன் பையன் இந்த அரலூசு கூட இப்படியா? இல்ல, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் பையனுக்கு இந்த அரலூசை சுத்தமா பிடிக்காது. ஆனா சக்தி எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கான்? ஏன் ஏன் இவன் இந்த பொண்ணு கூட இவ்வளவு நெருக்கமா? இல்ல, இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்காம விடக்கூடாது.
இதை இப்படியும் விட்டனா அது வேற எங்கேயாவது போய் முடிஞ்சிடும். என் சக்திக்கு இந்த அரலூசம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் இந்த பிச்சைக்கார குடும்பம் இனி என் குடும்பத்தை பக்கத்துல கூட இருக்கக்கூடாது. இரு, தட்டி வைக்கிறேன் உன்னை. ஓய், என்ன சொன்னது புரிஞ்சுதா? சீக்கிரம் கிளம்பி காலேஜுக்கோ. உனக்காக உன் சக்தி காத்துட்டு இருக்கேன், சரியா? சரி, எனக்கு டைம் ஆகுது. நான் போய் கிளம்புறேன். நீ சீக்கிரம் கிளம்பி வா. என்னடி சொன்னது புரிஞ்சுதா? சீக்கிரம் வா. உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுட்டு இருக்கேன். வந்துடு சொல்லுக்குட்டி, நீ வந்துடு, எனக்கு தெரியும். சரி, நான் போய் கிளம்புறேன். டாட்டா, பாய் பாய். டாட்டான்னு நீ சொன்னதான் கியூட்டாக இருக்கும். நான் நிறைய பேச வச்சேன், ரசிக்கணும். ஆல்ரெடி ரசிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் நிறைய ரசிக்கணும். சரி சரி, நீ சீக்கிரம் காலேஜுக்கு வந்துடுறேன். நமக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் கிளம்புறேன். பாய்டி. போடி செல்லக்குட்டி. நான் உள்ள போகணும். மாவல எவ்வளவு பேசிருக்கேன், எதுக்காவது ஒரு பதில் பேசினாலும் நான் உள்ள போகணும். அந்த உள்ள போகணும்னு சொல்ற பதிலும் ஓ காலேஜ் போ, இதில் மொத்தமாக சேர்த்து கோட்டுறேன். சரிம்மா, நான் போய் கிளம்புறேன். நீங்க கிளம்பி வா. பாய்டி. சக்தியா இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளவு நெருக்கமா பேசிட்டு போறான்? இல்ல, இதுக்கு வாய்ப்பே இருக்காது. இருக்கவும் விடக்கூடாது. அங்கிள் அங்கிள் நிறுத்து. அங்கிளும் யாருக்கு யார் அங்கிள்? இல்ல அங்கிள், அது அது வந்து வாய முடி. நீ பேசுறது கேட்கறதுக்குள்ள நான் இங்க வரல. இங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்துட்டுன்னு கேட்டேன். என் பையன் எப்படி உன்கிட்ட இவ்வளவு நெருக்கமா இருந்து பேசுறான்? அவனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காதே. ஆனா இப்போ உன் தோல் மேல கைய போட்டு இவ்வளவு நெருக்கமா என்ன நடக்குதுங்க கேக்குறேன்ல? அங்கிள் இல்ல அங்கிள், அது 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 வந்து சக்தி சக்தி சும்மா சும்மாவா? சும்மா கூட உன் பக்கத்துல நிக்க கூடாது. நீ அவன் பக்கத்துல நிக்கிறதுக்கு அருகதையே இல்லாதவ. நீ ஏன் புள்ள பக்கத்துலயா? ஏய், நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? இங்க பார், என் புள்ள யாருன்னு உனக்கு தெரியுமா? என் புள்ள ராஜா. இனி அவன் ராஜ வாழ்க்கைய வாழ போறான். நீ யார் தெரியுமா? ஓட்டாண்டியோட பொண்ணு. புரியுதா? உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல பிச்சைக்காரனாக போறான். அங்கிள் எதுக்கு அங்கிள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா பத்தி இனிமே இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏய், என்ன என்னங்க எதிர்த்து பேசுறியா? ஓயெல்லாம் உடைச்சிரும் பாத்துக்க. அப்புறம் என்ன, என் பிள்ளைய மயக்கி போட்டேன், அவனை உன் கைக்குள்ள போட்டுக்கலாம்னு நினைக்கிறியா? இங்க பார், இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இன்னொரு தடவை என் புள்ள உன்கிட்ட நெருக்கமா நின்று பேசுறதையோ பழகிறதையோ நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது உங்க அப்பனை ஏமாத்தி மொத்த சொத்தையும் சுருட்டிக்கிறதுக்கு. என் புள்ள இதுக்கப்புறம் உன்கிட்ட இப்படி இருந்து பேசக்கூடாது. இந்த மாதிரி அவன் ஏதாவது உன்கிட்ட நெருக்கமா வந்தான், உங்க அப்பனை கண்டிப்பா நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உண்டாக்கிடுவேன் பாத்துக்க. அங்கிள் உங்க பையன் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? முடிஞ்சா உங்க பையனை நீங்க அடக்கி வைங்க. ஏய், சின்னியவ எதிர்த்து பேசிட்டு இருக்கான். என் புள்ள ஆம்பளம், அவன் 1000 பொண்ணுகிட்ட பேசுவான், ஏன் 1000 பொண்ணுகிட்டையும் போவான். அவனெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன் தகுதி தராதரம் என்னன்னு பார்த்துதான் நீ பழகணும். லூஸ் மாதிரி இருந்துக்கிட்டேன். என் புள்ள உனக்கு கேட்குதான், வெட்டிடுவேன். ஒன்னும் இல்லை, உங்க ஒப்பனை. இனி என் சக்தி உன் பின்னாடி சுத்துறத நான் பார்த்தேன். உங்க அப்பா உடம்புல உயிர் இருக்காது, உங்க அப்பா கிட்ட சொத்தம் இருக்காது. ரெண்டுத்தையும் புட்டிங்கிடுவேன் பாத்துக்க. அங்கிள் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க என்ன பண்ணோம்? எதுக்கு நீங்க எங்க அப்பாவை இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்றீங்க? எங்க அப்பா பாவம். ஆமாமா. ஏய், என் பிள்ளைக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது. ஆனா இப்ப உன்னை அவனோட அணைச்சு வச்சு பேசிட்டு இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாலும், இப்படியே விட்டா நீ என் பிள்ளைய என்னன்னாலும் வேணா பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் வளர விடக்கூடாதுன்னா, இங்க பார், இன்னையோட இது இங்க முடிஞ்சிடணும். இது மட்டும் வளர்ந்தது, நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். உங்க அப்பனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். அப்புறம் உனக்கு அப்பனே இருக்க மாட்டான் பாத்துக்க. அங்கிள்
தேவையில்லாம எங்க அப்பா இப்பெல்லாம் பேசாதீங்க. எங்க அப்பா பாவம். உங்க அப்பா பாவனை தெரியுதுல்ல, என்ன பண்ணணும்? அடக்கமாயிரு. இனி என் புள்ள வந்து உன்கிட்ட பேசணும்னு நீ பேசணும், உங்க அப்பா உடம்புல உயிர் இருக்காது. உங்க அப்பா உடம்புல உயிர் இருக்கணும்னா என் புள்ள கிட்ட இருந்து தள்ளியே இரு. தள்ளி என்ன மொத்தமா ஒதுங்கிரு. இங்க பாரு, முடிஞ்சோம் என் புள்ள உன் பின்னாடி வராத அளவுக்கு நீ நடந்துக்கோ. இல்ல ஒரு ரேடியோ உங்க குடும்பத்தை மொத்தமா இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். நான் உலகத்தை விட்டு அனுப்புறதுக்குள்ளார சொல்லுங்க, நீங்களே ஊரை விட்டு போறதுக்கான வழியை பாரு. அங்கிள், நாங்க என்ன பண்ணோம்? சக்தி தானே என் பின்னாடி வந்தோம். நீங்க போய் சக்தி கிட்ட சொல்லுங்க, இனி என்கிட்ட பேசக்கூடாது, என் பின்னாடி வரக்கூடாதுன்னு. எதுக்கு எங்களை மிரட்டுறீங்க? ஒன்னும் புரியாது உனக்கு? என் புள்ள ராஜா, அவனை நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா அவன் இனி உன் பின்னாடி வந்தான், உங்க அப்பா உடம்புல உயிர் இருக்காது. நான் சொன்னதுதான். இது எதுவும் நடக்கக்கூடாதுன்னா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு மொத்தமா இந்த ஊரை விட்டு போயிடு. என்ன பாக்குறான்? இவன் என்னமோ வளரான், இவன் ஏதாவது செய்யவா போறான்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா இருந்துடாத. என்ன வேணாலும் செய்யும். இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. சீக்கிரமா ட்ரைலரை காட்டுறேன், சரியா? அப்போ உனக்கே புரியும் இவன் சொன்னதை செய்யறானா செய்ய மாட்டானான்னு. மனசுல வச்சுக்க. இனி என் புள்ள பின்னாடி நீ போகக்கூடாது, அவனும் உன் பின்னாடி வர வைக்க கூடாது. புரிஞ்சுதான்? மீறி என் புள்ள உன் பின்னாடி வர்றதை நான் இன்னொரு தடவை பார்த்தேன், உங்க அப்பனை ஒரேடியா பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன், பாத்துக்க. இதான் சீனியர் நடந்தது. ஸ்ரீ அவ்வளவு மிரட்டி இருந்தா கூட எதை பத்தியும் கேர் பண்ணிருக்க மாட்டான். ஆனா உங்க அப்பா மிரட்டினது ஸ்ரீயோட அப்பாவை மொத்தமா தூக்கிடுவேன்னு. புரியல? ஸ்ரீயோட அப்பாவை உயிரோடவே விட மாட்டேன்னு ஸ்ரீ கிட்ட போய் மிரட்டி இருக்காரு. ஒரு பொண்ணு கிட்ட தான் அப்பாவை கொன்னுடுவேன்னு சொன்னா எந்த பொண்ணும் தான் அப்பாக்காக தானே பாப்பான். ஸ்ரீயும் அப்படித்தானே சீனியர் பார்க்கணும். அதனாலதான் சீனியர் உங்களை மனசுல சுமந்துக்கிட்டேன். வேற வழி இல்லாம எப்படியாவது இந்த ஊரை விட்டு போயிடணும்னு ஸ்ரீ முடிவெடுத்தான். அவ உங்களை எந்த அளவுக்கு விரும்புறான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சீனியர். சிவா, ஸ்ரீ இவ்வளோத்தையும் மனசுல வச்சுக்கிட்டேன், என்கிட்ட எதுவுமே சொல்லாம ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே? எப்படி சீனியர் சொல்ல முடியும்? அவளை மிரட்டினது உங்க அப்பா சீனியர். உங்க அப்பாவை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஸ்ரீ ரொம்ப பாவம் சீனியர். ஒரு பக்கம் ஷர்மி, ஒரு பக்கம் உங்க அப்பான்னு பல கொடுமைகளுக்கு மத்தியில தான் சீனியர் இங்க இருந்திருக்கான். இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா சக்திக்கு நல்லது இல்லை. சக்தி சந்தோஷமா இருக்கணும், நான் சக்திக்காக மட்டும்தான் இங்க இருந்து போறேன்னு உங்களை மனசுல சுமந்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அவன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டேன் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டா சீனியர். இப்போ கூட அவள் போயிட்டாளா இல்லையான்னா எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவள் காலேஜுக்கு வராததை வச்சு பார்க்கும்போது அவள் இங்க இல்லைன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுது சீனியர். உங்களை காதலிச்ச ஒரே பாவத்துக்காக அவளுக்கு எவ்வளோ தண்டனை சீனியர். ஒரு பக்கம் ஷர்மி அவளை மிரட்டுறதும், இன்னொரு பக்கம் உங்க அப்பா அவளை மிரட்டுறதும், இதெல்லாம் பார்த்தாதுன்னு இன்னைக்கு அவள் படிப்பை மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட்டேன். அவன் எங்க இருக்கிறான்னு கூட தெரியல சீனியர். இப்ப சொல்லுங்க சீனியர், ஸ்ரீயை ஊரை விட்டு போன்னு சொன்ன ஷர்மி மேல அவ்வளோ கோவப்பட்டீங்க. உங்க அப்பாவை ஏதாவது பண்ணிடுவேன், நீ இனி என் பையன் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்ன உங்க அப்பாவை என்ன சீனியர் பண்ணுவீங்க? என் ஸ்ரீ இவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கான். அவ வேதனைக்கு பின்னாடி இருந்தது எங்க அப்பா தானே தெரிஞ்சிருச்சுனா எங்க அப்பாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த ஷர்மியை நான் ஒன்றில் நோக்கணும். என் ஸ்ரீயை ஊரை விட்டு போன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? முதல்ல அவளை கவனிச்சுட்டேன், அதுக்கப்புறம் எங்க அப்பனுக்கு இருக்கேன். சுபி, நீ வீட்டுக்கு போ. ஷர்மியை பார்த்து என்ன ஏதுன்னு கவனிச்சுட்டேன், வந்து எங்க அப்பனுக்கு இருக்கேன். நீ வீட்டுக்கு போ. சிவா, நீ என் கூட வா. அந்த ஷர்மி எங்க இருக்கான்னு காட்டு. அப்படி இன்னைக்கு நான் உயிரோட விட மாட்டேன். வா சிவா. கண்டிப்பா சீனியர், இந்த நாள் என்னைக்கு வரேன்னா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க சீனியர், அவளை நான் காட்டுறேன். ஆமா சீனியர், அந்த ஷர்மியை உண்டில நாக்கணும். நானும் வரேன், வாங்க. பர்வீன், வேண்டாம், யாரும் வர வேண்டாம். நானும் சிவாவை மட்டும் போறோம். அவளை இன்னைக்கு
சிவா மாப்பலாம் வாங்க சீனியர். இப்போ அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். வாங்க நான் காட்டுறேன். சிவா எங்க அவ? சீனியர் நான் வரும்போது அவ ஆடிட்டோரியத்துள்ள தான் போயிருந்தான். அன்னைக்குமா உள்ளதான் இருக்கணும். வாங்க சீனியர் உள்ள போய் பார்ப்போம். அவன் முட்டை இப்போ என் கையில் குடைச்சான். அவ்வளோ சீனியர், இந்த நாளுக்காக நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன். அவ்வளோலாம் உயிரோடய விடக்கூடாது. ஸ்ரீயை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணான்னு என் கண் கூட நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன். அவ்வளோ நீங்க இல்லை சீனியர், நானே சும்மா விடக்கூடாது தான் இருக்கேன். வாங்க சீனியர் உள்ள போய் பார்ப்போம். அவளுக்கு என் கையோட தான் சாகும். வா உள்ள போலாம். ஏய் ஷர்மி, உன்னோட வாட்ச் ரொம்ப அழகா இருக்கடி. ஏய் 50,000 இந்த வாட்ச், அப்புறம் 50,000 உள்ள வாட்ச் அழகா இல்லாம எப்படி இருக்கும்? மாடியும் 50,000 மாடி. ஏய் ரொம்ப அழகா இருக்கடி. ஆனா 50,000க்குலாம் வாட்ச் இருக்குன்னு நீ சொல்லுதாண்டி எனக்கே தெரியுது. நாங்களாம் 50 100க்குன்னு வாட்ச் வாங்க மாட்டோம். ஆனா நீ பாரு ரொம்ப அழகா இருக்க. ஆமாண்டி ஷர்மி, நானும் காலையில உன்னை பார்த்துட்டு இருக்கேன், கேட்கணும்னு நினைச்சேன். வழக்கத்தை விட இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்னடி ஷர்மி, சக்தி சீனியர் உன்கிட்ட இப்பெல்லாம் பேசுறது இல்லைன்னு ரொம்ப டல்லா இருந்தா, ஆனா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. என்னடி மறுபடியும் வந்து பேசிட்டாரா? என்ன சக்தி என்கிட்ட பேசிட்டாரா? இனிமே சக்திக்கு நான் மட்டும்தான், என்கிட்ட மட்டும்தான் பேசுவாரு, என்னை மட்டும்தான் பார்ப்பாரு. இனிமே என் பின்னாடி மட்டும்தான் சுத்துவாரு. பார்த்துட்டே என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. சக்தி சீனியர் தான் அந்த ஸ்ரீ பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. ஏண்டி அவர் முதல்ல ஒன்று தாண்டி விரும்பினாரு, அப்புறம் எதுக்கிட்ட மறுபடியும் அந்த ஸ்ரீ பின்னாடி சுத்துறாரு? ஆமா, இதெல்லாம் நினைச்சு உனக்கு கோவம் வரலையா? இவ்வளவு கூலா இருக்க. இத்தனை நாள் ஒரு மாதிரி தானே கோவமா இருந்தா, இன்னைக்கு என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலடி. ஏ லூசு, இன்னைக்கு அந்த ஸ்ரீ வந்தாலான்னு பாத்தியா? இன்னைக்கு ஏய் ஆமாண்டி, அவளை நான் பார்க்கவே இல்லையே. அப்போ அவ காலேஜுக்கு வரலையா இன்னைக்கு? ஏய் ஷர்மி, இன்னைக்கு எக்ஸாம் டி. எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏன் ஸ்ரீ வரல? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் யோசிக்கிறேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, இனிமே அவ இந்த காலேஜ் பக்கமே வரமாட்டான். அவ இனிமே வரக்கூடாது. அவ வராம இருக்கதா எனக்கு சந்தோஷம். என்ன ஷர்மி சொல்றாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. யோசா நேத்தாவ இந்த ஊரை விட்டு போறதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா. அவ தானே எங்க லவ் கிடைஞ்சலா இருந்தா. அவ ஊரை விட்டு போயிட்டான். இனி சக்தி என் பின்னாடி மட்டும் தானே வருவாரு. நான் வர வச்சிருவேன். என்னடி சொல்ற? ஸ்ரீ ஊரை விட்டு போயிட்டாங்களா? ஏய் நீ சொல்றதுலாம் உண்மையாடி? நானும் முதல்ல நம்புறேன். நேற்றுக்கு அவ என்கிட்ட சொன்னான், இனிமே நான் இங்க வரமாட்டேன், இந்த காலேஜுக்கு வரமாட்டேன், ஏன் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு சொன்னான். நான் கூட அவ சொன்னதை செய்ய மாட்டா, ஏதோ வாயில வட சொல்றான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காலேஜுக்கு வந்த பிறகு தான் தெரியுது அவ இன்னைக்கு காலேஜுக்கு வரல. அப்ப கன்ஃபார்மா அவ ஊரை விட்டு போயிட்டு வந்தான்னு அர்த்தம். ஏய் ஷர்மி, ஐயோ சக்தி சீனியர், இப்ப இவ நம்ம கிட்ட சொன்னது ஏதாவது கேட்டிருப்பாரா? ஏ ஷர்மி, என்னடி இங்க நடக்குது? அமைதியா வரும், நான் பாத்துக்கிறேன். சக்தி என்ன என்ன வேணும்? என்ன வேணுமா? ஏய் ஸ்ரீ எங்க? ஸ்ரீயா? என்ன சக்தி, ஸ்ரீ எங்க நீங்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அவ ஒன்று கிளாஸ் ரூம்ல இருப்பான். இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இதோ டைம் 6 o'clock மேலே ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவ வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி? ஸ்ரீ எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் அப்படிதானே? தெரியல சக்தி, மேபி இருக்கலாம்ல. ஏய் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதடி. ஸ்ரீ எங்க? என் ஸ்ரீ எங்கடி? சக்தி வாட்ஸ் திஸ்? ஸ்ரீ எங்க நீங்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவ எங்க இருக்கா நீங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா? அவ இன்னைக்கு காலேஜுக்கு வந்தாலும் வரலையான்னு கூட எனக்கு தெரியாது. ஓய் அவ கிளாஸ் ரூம்ல கேளு. ஏன் உன் சிஸ்டர் சுபி கிட்ட கேளு, என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா? ஷர்மி ஓவர் ஆக்ட் பண்ணாதா. நான் சக்தி சீனியர் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் உன்னை பார்க்கவே இங்க வந்திருக்காரு. ஷர்மி என்னடி என்னமோ சொன்னதெல்லாம் சும்மா விளையாடுறேன்னு நினைச்சேன். சீனியர் இவ்வளவு கோவப்பட்டதை பார்த்தா நீ என்னமோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சிவா, எனக்கும் சக்திக்குலாம் ஏதாவது பெருசா ப்ளே பண்ண நினைச்சிட்டே என்ன? என்னமோ இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி சக்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, ஸ்ரீ இங்க இல்லாததுக்கு நான் தான் காரணம். சக்தியை ஷார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதானே? நான் சக்தி சீனியரை ஏற்றி விடணும்னு அவசியம் கிடையாது. உன்னை பத்தி ஆல்ரெடி அவருக்கு நிறைய தெரியும். தெரியாதது கொஞ்சம் இல்ல, அந்த கொஞ்சத்தையும் நான் சொல்லணும் பத்தியா. என் ஸ்ரீயோட ஒரு நல்ல நண்பனா நான் இருக்கணும்னு நினைச்சேன். அதான் நேற்று நடந்த எல்லாத்தையும் சீனியர் கிட்ட ஒன்று விடாம சொல்லிட்டேன். சக்தி அது அது வந்து சக்தி, ஸ்ரீ இங்க இல்லாததுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சிவா சிவா ஏதோ எம்எல்ஏ உள்ள கோவத்தலாம் உங்ககிட்ட இல்லாத போலதானே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். என் ஸ்ரீ கிட்ட ஏண்டி அப்படி சொன்னா? கேட்கறாங்களா? என் ஸ்ரீ கிட்ட ஏண்டி அப்படி சொன்னா? சக்தி நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் ஸ்ரீ கிட்ட சொல்லலாம். சக்தி இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாரும் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் பண்ணல சக்தி. சத்தியமா நீ ஸ்ரீ கிட்ட எதுவும் சொல்லலாம்? அது சக்தி நான் எதுவும் சொல்லல சக்தி. ஸ்ரீ கிட்ட எதுவுமே சொல்லாதவன்
இப்போ ஏண்டி உன் ஃப்ரெண்டு கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருந்தா? நான் எதுவும் பேசல. நாங்க சும்மா ஜஸ்ட் எக்ஸாம் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீ வேணா கேட்டு பாரு. நான் ஏண்டி கேட்கணும்? நீ கேளு. உன் ஃப்ரெண்டு என்னமா சொன்னா உன்கிட்ட இப்போ? அண்ணா அது வந்து ஸ்ரீயா ஊரை விட்டு போ சொன்னதா இவ தானே சொன்னா. இவளால் தான் ஸ்ரீ இப்போ காலேஜுக்கு வரலையாமா. ஊரை விட்டு போயிருக்காளா இல்லையான்னு கூட தெரியலண்ணா. இப்போதானே இவ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இல்ல சக்தி, அவ ஏதோ பயத்துல வளரா. நானும் எதுவுமே சொல்லல சக்தி. சிவா உன் பேர்ல பழி போடுறான், உன் ஃப்ரெண்டு பயத்துல வளரும். ரெண்டு பேரும் எப்படி ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்களா? கிண்டி நாய. நீ பா சக்தி, ஸ்ரீ ஊரை விட்டு போனதுக்கு நான் காரணம் இல்ல. அவ்வளவுதான் போனோம். எல்லாரும் உங்ககிட்ட என்ன பத்தி தப்பு தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வாயில இருந்து பொய் மட்டும் தான் வந்துட்டு இருக்கலாம். ஏண்டி ஏன் ஸ்ரீயை ஊரை விட்டு போகணும்னு சொல்றதுக்கும் நீ யாரடி? சக்தி அது கேட்கறேன்லடி, ஏன் ஸ்ரீயை ஊரை விட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். உன்னை உயிரோட விடக்கூடாதுடி. சக்தி சக்தி நிறுத்து நிறுத்து சக்தி. சக்தி உனக்கு என் பைத்தியம் பிடிச்சாச்சு. எதுக்கு நீ இப்படி அடிச்சிட்டு இருக்க? ஏண்டி என் ஸ்ரீ அவ என் உயிரடி. அவளை ஊரை விட்டு போக சொல்றதுக்கு நீ ஆல்ரெடி என்ன சொன்ன? அவ ஊரை விட்டு போயிட்டா நான் உன் பின்னாடி வருவானோ? என்ன அவ்வளோக்கு எவ்வளோ மனு நினைச்சிட்டியாடி? சக்தி சக்தி நிறுத்து சொன்ன. நிறுத்து சக்தி. ஏய் என்ன நிறுத்துன்னு சொல்றது கூட உனக்கு ஒரு கதை இல்லடி. என் ஸ்ரீயை ஊரை விட்டு போன சொல்லி அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான். இது எதுவும் தெரியாத முட்டாளா இருந்திருக்கேன்டி நானு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை விடலாமா? இங்க பாரு, பொண்ணா இருக்க போய் தான் உன்னை அறையோட விடுறேன். நீ மட்டும் ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா உன்னை குத்து என் கொலை உயரமாக்கி இருப்ப. பாத்துக்கோ, உன்னெல்லாம் அடிச்சுட்டு மட்டும் விட மாட்டேன். நீ கொன்னுடணும். நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது கூட வருவது இல்லாத வழி. நீ ஒரு பொண்ணா? சக்தி நிறுத்து. ஐ சே ஸ்டாப் இட் சக்தி. என்னடி அதிகாரத்தோட பேசுறான்? எனக்காக நான் பேசாம வேற யார் பேசுவான்? இங்க பா சக்தி, ஆமா நான் தான் ஸ்ரீயை ஊரை விட்டு போக சொன்னேன். நீ ஏன் பின்னாடி வரணும்? அவ இங்க இருந்து போனதானே நீ எனக்கு கிடைப்பான். என்ன பாக்குறான்? நீ ஏன் வருவேன், என்ன லவ் பண்றேன்னு சொல்லுவேன், என் பின்னாடி லோன்னு சுத்துவேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்காம போகும். நீ பிரேக்கம் சொல்லிட்டு வேற ஒருத்தி பின்னாடி சுத்துவேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நான் என்ன பைத்தியக்காரியா? நிறுத்து. பொம்பளை சின்ன ஆடி நீனு. ஏண்டி உன் மனசத்தை தொட்டு சொன்ன? உன்கிட்ட நான் லவ் சொன்னது மட்டும் தான் என் தப்பா? அதுக்கப்புறம் உன்கிட்ட எந்த வகையிலாவது தப்பா நடந்திருப்பான்? இல்ல லவ் பண்றேன்ற அதிகாரத்தோட உன்கிட்ட நான் வேற ஏதாவது எல்லாம் மீறி இருப்பேன். இப்படி ஏதாவது நான் பண்ணிருந்தா உனக்கு நான் பிரேக்கப் சொல்லியிருக்க மாட்டேன்டி. உன்னை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் தொட்டுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உன் கூட மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருந்திருப்பேன். ஆனா உன்கிட்ட லவ் சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி நான் ஸ்ரீயை லவ் பண்றேன்னு முழுசா நான் உணரவே ஆரம்பிச்சேன். அதனாலதான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட இது சொல்லிடுவோம், இல்லைன்னா உன் மனசு ஆசையை வளர்ந்துட்டு உன்னையும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும்னு உன்கிட்ட வந்து டீசெண்டா பிரேக்கப்னு சொன்னேன். ஆனா நீ விஷ பாம்புடி. நீ எவ்வளவு விஷம் உன் உடம்புல இருந்திருந்தா இண்டி ஸ்ரீ ஒரு குழந்தை மாதிரி அவளுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க. நீ இதுக்காக உனக்கு ஒண்ணுண்டி எனக்கு கிடைக்காதவன் வேற எவ்வளவுக்கும் கிடைக்க கூடாது. இங்க பா சக்தி, நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன் தெரியுமா? சும்மா ஸ்ரீ ஸ்ரீன்றீங்க, அப்பளை விட நான் உன்னை அதிகமா விரும்புறேன். நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த லிமிட்டையும் கிராஸ் பண்ணுவேன். அதனால நம்ம டூருக்கு போன இடத்துல எனக்கு ஜூஸ்ல மருந்து கலந்து கொடுத்தியாடி. அம்மாடியோ, இவ என்னென்னமோ பண்ணிருக்கா போல இருக்கேன். சக்தி அது வாயமோடு ஜூஸ்ல மருந்து கலந்து கொடுத்துட்டா நான் போதையெல்லாம் உன்கிட்ட தப்பா நடந்து போனான். ஏய் என் மனசுல ஸ்ரீ மட்டும் தான் இருக்கான். நான் எவ்வளவு போதையில இருந்தாலும் என் ஸ்ரீயை தவிர வேற எவ்வளையும் தொட மாட்டேன். ஏண்டி ஜூஸ்ல மருந்து கலந்து கொடுத்தேன், நான் அவன் கூட படுத்துருவேன்னு நீ முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு பேரு உண்மையான காதல், அப்படிதானே? சக்தி இல்ல இல்ல, நானும் அது மாதிரி பண்ணல. வாய முடி. இனி எதுவும் இல்லைன்னா சொல்லி தப்பிக்காத. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? காலேஜ் ப்ரோக்ராம் அன்னைக்கு அவளுங்க அடிச்சு கேட்கும்போது மொத்த விஷயத்தையும் கக்கிட்டானுங்க. இதுக்கு பின்னாடி இருந்த நீதானே எனக்கு என்னைக்கோ தெரியும்டி. இவ்வளவு தெரிஞ்சு உன்கிட்ட எதையும் கேட்காம இருந்தேன்னா பொண்ணுங்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் அமைதியா இருந்தேன். ஆனா எப்ப நீ ஸ்ரீயை ஊரை விட்டு போன சொன்னியோ, இனி பொண்ணாவது மண்ணாவது உன்னெல்லாம்
சீனியர் விட்டுருங்க, போதும் சீனியர் விட்டுருங்க. இதுக்கு மேல அவளை அடிச்சா செத்துருவா, விட்டுருங்க சீனியர். ப்ளீஸ் சாரி சக்தி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் மன்னிச்சிடும். நீங்க ஒரு பொண்ணுகிட்ட இப்படிலாம் நடந்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். இவகிட்ட இப்படி நடந்துக்கிறீங்கன்னா இவ அந்த அளவுக்கு பண்ணிருக்கான்னு புரியுது. ஆனா பாவம் சீனியர், விட்டுடுங்க சீனியர். பொண்ணை நான் இப்ப இங்க விட்டுட்டு போறேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீ பொண்ணுங்கிறது மட்டும் தாண்டி. பொண்ணை மட்டும் இல்ல, உன்னை இதே இடத்துல கொண்டு புதைச்சிட வேண்டி. என் ஸ்ரீ எங்க போனான்னு தெரியல, அப்ப மட்டும் எனக்கு கிடைக்காம இருக்கணும். உன் உடம்புல உயிர் இருந்தேன்னு முடிவு பண்ணிக்கடி. மேடம், என்ன மேடம் எங்க சார் இப்படி எல்லாம் நினைச்சிட்டீங்க? எங்க சாரை பார்த்தா உங்களுக்கு பூரிக்க மாதிரியும் ரவுடி மாதிரியுமா தெரிஞ்சிருக்கேன்? என்னாச்சு சார்? கோபால், என்னங்க அவங்க என்ன பொறிக்கிற ரவுடி மாதிரிலாம் நினைச்சிருக்க மாட்டாங்க, நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. இல்ல சார், ஒருவேளை மேடம் அப்படி நினைச்சிருந்ததுனாலதான் அவங்க உங்ககிட்ட அப்படி நடந்திருப்பாங்களோ. ஏன் கோபால், நீங்களே அவளுக்கு ஞாபகப்படுத்தீங்க போல இருக்கு. விட்டுருங்க, நீங்க எதுவும் பேச வேணாம், நானே பேசிக்கிறேன். இல்ல சார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேணாம் கோபால், எனக்காக நானே பேசிக்கிறேன், நீங்க விட்டுருங்க. என்னங்க இப்போ நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாரி, நீங்க போலீஸ்னு தெரியாம நான் உங்ககிட்ட அப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிடுங்க. இப்ப என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். முகத்தை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கு, ஆனா வாயை திறந்தோம் ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்கு. இது உண்மை அதுவா இதுவா? சரி சரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சொல்லுங்க. அம்மா, அவர் போலீஸ்மா, அவர் தான் உங்களை அந்த மாதிரி கேட்கணும். நீங்க தான் அவர் மாதிரி கொஞ்சம் சாஃப்டா பதில் சொல்லணும். இங்க என்ன எல்லாமே தலைக்கீழ இருக்கு. போலீஸா இருந்தா நான் தப்பு பண்ணதானே பயப்படணும்? நான் தான் எந்த தப்பு பண்ணலைங்க, நான் எதுக்காக இவர்கிட்ட பயப்படணும்? நீங்க பயப்படணும்லாம் சொல்லலாம், கொஞ்சம் சாஃப்டா பேசணும் தான் எதிர்பார்க்குறோம். சரி, அதை விடுங்க. இங்க பாருங்க, டைம் பாத்தீங்களா? இந்த டைம்ல இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுங்க, நான் பஸ் ஏற்றி விடுறேன். நோ தேங்க்ஸ், எனக்கு தெரியும் இந்த பஸ் ஏறணும், எந்த ஊர்ல போய் இறங்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, உங்க முன்கோவத்தால நீங்க எதையும் சாதிக்க முடியாது. யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட நீங்க உதவியை நாடிதான் ஆகணும். சரி, ஓகே, கடவுள் உங்களுக்காக என்ன அனுப்பியிருக்கான்னு நினைச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, நானும் உங்களை ஈவினிங் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் வெளியிலையும் சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, ஆனா அது என்ன நீங்க கிட்ட சொன்னாதான் என்னால் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியும். நீங்க இந்த ஊருக்கு புதுசான நல்லாவே தெரியுது. அது சரி, இவர் சொல்றது கரெக்டு தானே. நமக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. அதுவும் இல்லாம வீட்டுக்காக நான் நாய்ப்படாத பாடுபட்டுட்டேன். இப்ப விடிஞ்சதும் எங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடு வேணும். நாளைக்கு இதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க முடியாதுல்ல. நம்ம இவர்கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது, இவர் போலீஸ் தானே, இதால நமக்கு எந்த பாதிப்பும் வராதுல்ல. என்னங்க, நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க, என்னால முடிஞ்சதை கண்டிப்பா பண்றேன். சார், அப்போ இவளுக்கு மரியாதைலாம் கொடுக்க தெரியுது. இந்த மரியாதை வாங்குறதுக்கு நான் இவ்வளோ நேரம் பட்டம் பாரு பாடு. சரி சரி, இந்த மரியாதையை தக்க வச்சுக்கணும். சொல்லுங்க, நீங்க யாரு, எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? சார், நான் உங்ககிட்ட ரூடா நடந்துட்டதுக்கு ஐம் சாரி. அப்புறம் நான் யாரு, எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இப்படி எந்த டீட்டெயில்ஸும் கேட்காதீங்க. ஆனால் எனக்காக அவர் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, எனக்கு உங்கள் டீட்டெயில்ஸும் உங்கள் பேக்ரவுண்ட்ஸ் எதுவும் தெரிய வேணாம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அஸ் அ போலீஸ் மேனா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். சொல்லுங்கள். சார், நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு தான், நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். என் அம்மா அப்பா அவங்களும் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. நாங்கள் இனிமேல் இந்த ஊரில் தான் வாழலான்னு இருக்கோம். நான் ஈவினிங்லேருந்து நிறைய பேர்கிட்ட வீடு கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் யாரும் எங்களுக்கு வீடு தர மாட்டேங்கிறாங்க. எங்ககிட்ட ப்ரூஃப் கேட்குறாங்க, போதா குறைக்க எங்ககிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆனால் என்னால் இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியல. இதெல்லாம் சொல்லலைன்னா வீடு தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வீடு வேணும் சார். வீடா? ஏமா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? ஆமாம், நீங்கள் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணணும் அதானே? ஆமாம் சார், எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் தங்கினது கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு நைட்டை எப்படியாவது நாங்கள் தள்ளிடுறோம். எங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடு வேணும், அது மட்டும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோபால், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ரெண்டட் ஹவுஸ் இருக்கா? சார், எனக்கு எதுவும் தெரியாது, நான் வேணா என் ஒய்ஃப் கிட்ட கேட்கலாம் சார். அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் கேட்க முடியாது, ஏன்னா அவள் தூங்கிட்டு இருப்பான். என்ன கோபால், இவங்க நாளைக்கு தான் வீடு கேட்குறாங்க, ஆனால் இந்த நைட் டைமில் அது ஒரு வயசு பொண்ணாக இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் நம்ம எப்படி விடுறது? நல்லா இருக்காதுல்ல. இவங்க வயசு பொண்ணு, அவங்க அம்மா அப்பா எப்படி ஏஜ் பீப்புளாக தான் இருப்பாங்க. இவங்களை எப்படி இந்த பஸ் ஸ்டாண்டில் விடுறது? நைட்டே ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். சார், என்கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்கு, நான் வேணா சொல்லட்டுமா? அட என்னங்க, எது வந்தாலும் சொல்லுங்க கோபால். சார், அது வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்க வீட்லயே 2 போர்ஷன் காலியா இருக்கேன். அட என்ன கோபால், எங்க அம்மா அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசினா எப்படி? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல இவளை கூட்டிட்டு போனா எங்க அம்மா அப்பா முடிவே பண்ணிடுவாங்க. சார், நம்ம அதுக்கு பார்த்தா பாவம் வயசுக்குள்ளேயா இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் வயசானவங்களா தான் இருப்பாங்க. இவங்களை எப்படி சார் இந்த ராத்திரி நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டேன்? சார், இந்த பொண்ணை பாத்தீங்களா? பெரிய இடத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கேன். இவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் இந்த ஊருக்கு வந்திருக்கணும். வந்த இடத்துல வீடு கிடைக்காம பஸ் ஸ்டாண்ட்ல தங்குறதெல்லாம் இதெல்லாம் கொடுமை சார். சார், அம்மா அப்பா என்ன சார் கேட்டுற போறாங்க? அதை நம்மளால சமாளிக்க முடியாதா என்ன? நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா நான் கூப்பிட்டா இவங்க வருவாங்களான்னு தெரியலையே. சார், அதை நான் கேட்குறேன் சார். இல்ல வேணாம் கோபால், நீங்க அமைதியா இருங்க சார். அம்மாடி, ஒரு வீடு ஒன்று காலியா இருக்கு. இப்ப ராத்திரியே கிளம்பலாம். வருவீங்களா சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க வர ரெடியா இருக்கோம். ஆனா உங்களை நம்பலாமா? கேட்டீங்களா கோபால்? ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சோம். இப்ப நம்மளே பல்ல பிடிச்சி பாக்குறோம். என்ன சார் எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிறீங்க? அந்த புள்ள ரொம்ப விவரமா இருக்கு சார். நம்ம கூப்பிட்டதும் நம்ம பின்னாடி வந்தாதான் சார் தப்பு. அந்த புள்ள இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் சார் கரெக்டு. கோபால், இவங்களுக்கு நீங்க ரொம்ப தான் சப்போர்ட் பண்றீங்க சார். பார்க்க என் தங்கச்சி மாதிரி இருக்கு சார். அப்படி இருக்கும்போது சரி 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 இருங்க, நான் பேசுறேன். நீங்க பாருங்க, தாராளமா என்ன நம்பலாம். உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா என் ஐடி ப்ரூஃப் வேணும் உங்ககிட்ட கொடுக்கட்டுமா? நீங்களே வச்சுக்கிறீங்களா? அது நல்ல ஐடியா தான். நீங்க உங்க ஐடி ப்ரூஃப் என்கிட்ட கொடுங்க. அப்பதான் எதனால என்னால மூவ் பண்ண முடியும். உங்க ஐடி ப்ரூஃப் இப்ப தரீங்களா இல்ல அப்புறமா தரீங்களா? அடி பாவி, சச்சா அதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தோம். கொடுங்க. எப்படிப்பட்ட இவ்வளோ இருக்கலாம், உஷாரா இருக்கலாம். அதுக்கு நீ இப்படியா முடியலமா? என்ன சார், எப்ப கொடுக்குறீங்க? எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்னா வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்னா முதல்ல உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும். வாங்க, வந்து முதல்ல அவங்கள பார்க்குறேன். அப்புறமா போற வழியில என் ஐடி ப்ரூஃபை கொடுக்குறேன். ஓ அப்படியா? ஆனா மறக்காம கொடுத்துருங்க. அப்படிங்க, நம்ம ரொம்ப விருப்பத்தானே கொடுக்குறேன். அப்போ ஓகே சார், வாங்க போலாம். சார், வீடு இருக்குன்னு சொன்னீங்க. எந்த ஏரியாவில் இருக்கு? எந்த ஏரியாவில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஊர்ல எந்த ஏரியான்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருமா? தெரியாதுதான், இருந்தாலும் ஏரியாலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல, அதானே நல்லது. இங்க பாருங்க, வீடு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வேற எங்கேயும் இல்லை. எங்க வீட்டில் தான் 2 போர்ஷன் காலியா இருக்கு. உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க அங்கேயே வாடகைக்கு இருந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிக்கலன்னா நீங்க எப்போ வேணாலும் காலி பண்ணிக்கலாம். உங்க வீடா? ஆமா, நம்பிக்கை இருந்தா வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இல்ல நாங்க வரோம். நீங்க அந்த ஐடி ப்ரூஃப் மட்டும் மறக்காம கொடுத்துருங்க. கோபால், என்னால முடியல கோபால். சார், சின்ன பிள்ளை சார், அது கொஞ்சம் விவரமா இருக்கதான் நினைச்சு இப்படி எல்லாம் கேக்குது. விட்டுருங்க சார், ரொம்ப விவரம் தான். சார், சொல்லுமா, இப்ப என்ன வேணும்? வேற ஏதாவது ப்ரூஃப் ரெடி பண்ணி தரவா? நீங்க முதல்ல உங்க ஐடி ப்ரூஃப் கொடுங்க, அது பாக்குறேன். ஓகேனா அதே வச்சுக்கிறேன். இல்லைன்னா வேற எதனா ப்ரூஃப் கூட நான் கேட்குறேன், அதை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இப்போ நான் கேட்க வந்தது அது இல்லை சார். இது சென்னை தானே சார்? ஏன் சார் எங்க சுத்தினாலும் ஒரு ஹிந்திக்காரனுங்களாவே இருக்காங்க? நீங்க வந்தது பீக் அவர்ஸ். எல்லாரும் வேலை விட்டு அவங்க ரூமுக்கு போறவங்க. நீங்க போய் கேட்டவங்க எல்லாரும் ஹிந்திக்காரங்களா இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி இங்க எல்லாரும் ஹிந்திக்காரங்க தான் கிடையாது, தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. சென்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல தெரியும், தெரிஞ்சனால தான் இங்க வந்தோம். ஆனா வந்து இறங்கினதுல இருந்து ஹிந்திக்காரனும் தெலுங்குக்காரங்களும் பார்த்துட்டு இருக்கேனா, அதான் ஒருவேளை தப்பான ஊருக்கு வந்து இறங்கிட்டோமோன்னு பயம் வந்துருச்சு சார், அதான் கேட்டேன். உங்களுக்கு பயப்பட தெரியுமா சார்? போலாமா? மொறப்ப பாரு. போலாங்க, வாங்க. உங்க அம்மா பையங்க இருக்காங்க? அங்கதான் இருக்காங்க, வாங்க காட்டுறேன்.